Hi all, welcome back to a newspaper analysis session. January 5 ஓட இம்பார்ட்டன்டான நியூஸஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. 8 Indians held in Qatar get 60 days to contest their jail terms அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த இந்தியன் ஃபார்மர் நேவி அஃபிஷியல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கத்தார்ல வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ டெத் பெனால்டி வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து என்ன பண்ணாங்க, நம்மளோட இந்தியன் டீம் மூலமா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேரிங் குவாண்டம் அப்படின்னு ஜெயில் டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 60 டேஸ்க்கு ஜெயில் டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ராஷ்மி சுக்லா இஸ் மகாராஷ்டிராஸ் ஃபர்ஸ்ட் விமன் டிஜிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மகாராஷ்டிரால ஃபர்ஸ்ட் விமன் டிஜிபியா அப்பாயிண்ட் ஆயிருக்கிறது யாரு அப்படின்னா, இட்ஸ் ராஷ்மி சுக்லா. இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்டர் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேவா? இதை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். 10th century கடம்பா இன்ஸ்கிரிப்ஷன் written in Kannada and Sanskrit found in Goa அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சதர்ன் கோவால வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இட் பிலாங்ஸ் டு 10th century. அது மட்டும் இல்லாம அது எந்த லாங்குவேஜஸ்ல இருந்திருக்கு அப்படின்னா, கன்னடா அண்ட் சான்ஸ்கிருத் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, அமித்ஷா லான்ச்சஸ் போர்ட்டல் ஃபார் டூ-தால் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூனியன் கோஆபரேஷன் மினிஸ்டர் அமித்ஷா வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து இந்த பல்சஸ் வந்து என்ன பண்ணணும், லார்ஜ் ஸ்கேல்ல வந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும். அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், இம்போர்ட்ஸை வந்து நம்பி இருக்கிறத ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த டிபெண்டன்சி ஆஃப் தி இம்போர்ட்ஸ் ஆஃப் தி டால்ஸ் அண்ட் பல்சஸ். சோ அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 2 கோஆபரேட்டிவ்ஸ், அதாவது நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகே? ஸோ நஃபெட். அதுக்கடுத்து NCCF, அதாவது நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இதுல என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்கு என்ன பண்ணணும், ப்ரொக்யூர் பண்ணணும். அந்த பர்டிகுலர் பல்சஸை வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணணும். இல்ல அப்படின்னா MSPல வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணணும். இல்ல அப்படின்னா நம்ம மார்க்கெட் பிரைஸ்ல வந்து ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, டூர்-தால வந்து ப்ரொக்யூர் பண்றதுக்கான போர்ட்டலையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதுல என்ன பண்ணிக்கலாம், ஃபார்மர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸை வந்து நஃபெடுக்கும் NCCF-க்கும் என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி இருக்கும், ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபியூச்சர்லயும் லான்ச் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, உருத்தால் அந்த மசூர் தாலுக்கு என்ன பண்ணுவாங்க, லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மைஸுக்கும் என்ன பண்ணுவாங்க, லான்ச் பண்ணுவாங்க. சோ இது மூலமா ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம், லாசஸ் இல்லாம அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணிக்கலாம் டைரக்ட்லி டு த கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாம அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்களாம், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா என்ன செஞ்சிருவாங்க, பேமெண்ட்டை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அடுத்து பாருங்க, சேஞ்சஸ் இன் நேவி ஸ்டாப் டெக். தினேஷ் கே திரிபதி இஸ் நியூ வைஸ் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்ஸ்ல பாத்துருந்தோம். சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ ஹூ இஸ் கோயிங் டு பிகம் த வைஸ் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் ஹியர் ஆஃப்டர்? இட்ஸ் தினேஷ் கே திரிபதி. ஓகேவா? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைன்ஸ் டீல்ஸ் வர்த் 802 crores ஃபார் ஆர்மி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருக்காங்க, 802 crore rupeesக்கு வந்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டை வந்து ஆர்மிக்காக ப்ரொக்யூர் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ யார் கூட அப்படின்னா, ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட் கூட. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 473 crore rupees வந்து என்ன பண்றாங்க, ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெடோட சைன் பண்றாங்க. 329 crore rupees வந்து பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெடோட என்ன பண்றாங்க, சைன் பண்றாங்க. சோ இது மூலமா என்னென்ன ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ், மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையோ ஆர்மிக்கு ரிலேட்டடா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்றாங்க, வாங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரோ டு பெர்ஃபார்ம் க்ரூஷியல் மேனோவர் டுமாரோ டு பாயிண்ட் ஆதித்யா L1 into L1 ஆர்பிட். சோ ஆதித்யா L1 என்ன பண்ண போகுது, சன்னை பத்தி ஸ்டடி பண்ண போகுது, பர்டிகுலர்லி அபவுட் தி லக்ராஞ்ச் பாயிண்ட் L1. சோ அதுல என்ன பண்ண போறாங்க, மேனோவேர் பண்ண போறாங்க, அந்த L1 ஆர்பிட்ல லான்ச் பண்ண போறாங்க. சோ அந்த அட்டெம்ப்ட் வந்து எப்படி இருக்க போகுது, ரொம்பவே க்ரூஷியலா இருக்க போகுது. சோ எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம அப்கமிங் டேஸ்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்டேட்ஸ் வந்து பாத்துக்கலாம். நியூ ஆன்டிபயோட்டிக் குட் டார்கெட் ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியம் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு
நியூ கிளாஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்க, ஐடென்டிஃபை பண்ண போறாங்க. அது எப்படி இருக்க போகுது, ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் பாக்டீரியமா வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இது எப்படி இருக்கும், இந்த ஒர்க் வந்து எந்த அளவுக்கு ப்ரிசைஸா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம ஃபியூச்சர்ல வந்து என்ன பண்ணலாம், நியூஸஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ எடிட்டோரியல், ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பார்த்தோம் அப்படின்னா ஷீல்டிங் செபி, அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, அதானி கேஸ்ல வந்துட்டு எந்த ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம இது பண்ண மாட்டோம், எல்லாமே யார் தான் பாத்துக்கணும், செபி தான் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. சோ அந்த பர்டிகுலர் ரிவ்யூ தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல பிரீஃபா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து எந்த மாதிரியான ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, டெரர் இன் ஈரான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஈரான்ல வந்து எந்த மாதிரியான டெரர் அட்டாக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு ஃப்ரம் 2020, சோ எப்படி எல்லாம் இது வந்து காமன் பீப்புள அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டெரர் அட்டாக்க பத்தி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்லி ஃபோக்கஸிங் ஆன் ஈரான்ல நடந்த அந்த பாஸ்ட் 4 இயர்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எப்படி எல்லாம் அந்த காமன் சிவிக்ஸ வந்து என்ன பண்ணுச்சு, பாதிப்படைய வச்சுச்சு அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ 2 எடிட்டோரியலுமே ஒரு மாதிரி ஸ்டோரி பேஸ்டா தான் இருக்கும், ரீட் பண்ணாலே ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, சைனா யூஎஸ் ஹோல் ட்ரைபல் ட்ரில்ஸ் இன் டிஸ்பியூட்டட் சவுத் சைனா சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சைனாவும் சரி யூஎஸும் சரி அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ரைவல் மிலிட்டரி எக்ஸசைஸ வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த சவுத் சைனா சீல வந்து ஹெல்ட் அவுட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்டர் keen to expand ECGC cover to jewelry exporters அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ECGC அப்படின்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், அதாவது இப்ப நான் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க, இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன், நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டரா இருக்கிறேன், ஜப்பானுக்கோ அல்லது வேற கண்ட்ரீஸ்க்கோ நான் என்னோட ப்ராடக்ட்டை வந்து நான் இது பண்றப்போ எனக்கு அன்பார்ச்சுனேட்லி இஃப் ஐ ஃபேஸ் எனி லாசஸ் டூரிங் த ஷிப்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ், எனக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ECGC வந்து அந்த மினிமம் இன்சூரன்ஸ் கவர் அமௌண்ட் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ சென்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க, எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரெடிட் கவரும் ப்ரொவைட் பண்றாங்க பேங்க்ஸ் மூலமா. அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ECGC கவரும் என்ன பண்றாங்க, ப்ரொவைட் பண்றாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Torrent Power pledges to invest 47,000 crore in Gujarat அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ Torrent Powers வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 இனிஷியல் பேக்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, குஜராத் கவர்மெண்டோட சைன் பண்ணிருக்காங்க. இது மூலமா 47,350 crore rupeesக்கு வந்து என்ன பண்றாங்க, ரெனவபிள் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. அந்த MOU வந்து யாருக்கும் இடையில சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா Torrent Powerக்கும் குஜராத் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கும் என்ன பண்ணிருக்காங்க, காந்தி நகர்ல இருக்கு. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சைன் பண்ணிருக்காங்க. இது மூலமா என்ன சொல்றாங்கன்னா 47,350 crore rupees வந்து Torrent Power என்ன பண்ண போறாங்க, குஜராத்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? It is mainly focusing on state development, not on a country's development. So அந்த பர்டிகுலர் குஜராத் ஸ்டேட்டுக்கு வந்து நிறைய விஷயங்களை இது என்ன பண்ணும், கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். India's heavy digital footprint makes it attractive to cyber crooks அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are 1.4 billion population and we are rapidly expanding our economy through the digital footprints. ஓகேவா? சோ நம்ம இந்தியால டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்ஸ் வந்து இல்லாத இடமே கிடையாது, இன்க்ளூடிங் இ-காமர்ஸ்ல இருந்து எல்லாமே எப்படி இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல்லா டிஜிட்டலா இருக்கு. சோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா வல்னரபிலிட்டிஸ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நம்மளோட டிஜிட்டல் யூசேஜ் தான் நமக்கு சைபர் அட்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். Troy exports surge to 239% to $326 million in 8 years அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டாய் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Kohli and Gill in ICC shortlist for 2023 awards அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ என்ன அப்படின்னா ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, கோலி அண்ட் கில்லிக்கு வந்து 2023 அவார்ட்ஸ்ல இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா?
சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஐசிசி அவார்ட்ஸ் 2023ல யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கா, மென்ஸ் ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர்ல யாரெல்லாம் ஆயிருக்காங்க, விமென்ஸ் ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க, மென்ஸ் T20 கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர், விமென்ஸ் T20 கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர், எமர்ஜிங் மென்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அண்ட் எமர்ஜிங் மென்ஸ் விமென்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர். இந்த பர்டிகுலர் கேட்டகரிஸ்க்கு கீழே யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கறது இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இது என்னன்னு நம்ம பாத்துக்கலாம். அண்ட் ஃபைனலா யார் வின் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம அப்கமிங் டேஸ்ல என்ன செய்யலாம், நோட் பண்ணலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளவுதான். நாளைக்கு நியூஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.